அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை யானை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வெள்ளை யானை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது திருச்செந்தூர்ல வெள்ளை யானை வீதி உலா. அதாவது இந்த வெள்ளை யானை வீதி உலா பக்தர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்து வழிபாடு செய்வாங்க. 63 நாயன்மார்கள்ல ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருக்கைலாய மலையில சிவபெருமான் ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை உருவத்துல காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது ஐதீகங்க. அதை நினைவு கூற வகையில தான் திருச்செந்தூர்ல இன்னைக்கும் அந்த வெள்ளை யானை வீதி உலா அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஐராவதம் அப்படின்னா என்ன? ஏன் இப்படி யானைய வெள்ளையாக மாற்றி இப்படி வீதி உலா வர்றாங்க? குறிப்பா இந்த வெள்ளை யானைக்கிட்ட எல்லோரும் ஆசி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது ஏன்? அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த வெள்ளை யானைக்கு அப்படின்னு ஒரு புராண கதை ஒன்று சொல்றாங்க. அந்த கதையும் நான் சுவாரஸ்யமா இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் வெள்ளை யானை பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் நீங்கள் இந்த எத்தனை படை வீட்டுக்கு போயிருக்கீங்க? இது வரைக்கும் நான் இந்த படை வீட்டுக்கு போனதில்லை அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. நீங்கள் முருகப்பெருமானுடைய பெயரை கொண்டவங்க. நிறைய பேர் முருகப்பெருமானுடைய பெயரை கொண்டு இருப்பாங்க. முருகன், கந்தன், குமரன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் முருகப்பெருமானுடைய பெயரை கொண்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய பெயரை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாங்க. ஆனால் அந்த பிரச்சனை தீராமல் தொடருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான வினைகள் இருக்குது. முக்கியமாக வீட்டில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு விபத்து நடக்குது, திருமணம் நடக்க மாட்டேங்குது, வீட்டில் சண்டை சச்சரவு இது மாதிரியே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஜோதிட பலன்கள் சொல்லுவாங்க. சரி, நாம் இப்போது வெள்ளை யானை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருக்கைலாய மலையில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அதாவது வெள்ளை யானை உருவத்தில் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கருடனால் பாம்பை பிடிக்க முடியும். ஆனால் அது பரமசிவன் கழுத்தில் இருந்தால் கருடனால் நெருங்க முடியுமா என்ன? அதுபோல தான் ஊரில் எத்தனை யானை இருந்தாலும் இந்த ஐராவத யானை வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்கிறதால இதுக்கு ரொம்பவே கர்வம் அதிகமாக இருந்துச்சான். அகம்பாவத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சான். யானையினுடைய உடல் முழுவதும் அரிசி மாவு மற்றும் திருநீர் பூசப்பட்டு வீதி உலா வரக்கூடியதை பார்க்க முடியும். அப்போ இந்த கோவில்ல இருந்து யானை வெள்ளை நிறத்துல வரக்கூடியதோ தங்க சப்பரத்துல எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி நாயனாரும் சன்னதி தெருவழியா 8 வீதிகளில் உலா பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. பிறகு மீண்டும் கோவிலுக்கு போவாங்க. இது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா கோவில்ல இருக்கக்கூடிய 108 மகாதேவர் சன்னதி முன்பு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் தனித்தனி பல்லக்குகளை எழுந்தருளி வெள்ளை நிற யானையின் பின்னால உள்பிரகாரத்துல உலா மீண்டும் 108 மகாதேவர் சன்னதி முன்பு வந்தடைவாங்க. தொடர்ந்து அங்கு வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளிய சுவாமி ஜெயந்திநாதருக்கு தீபாராதனை நடக்கும். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த வெள்ளை யானையினுடைய காட்சியை பார்த்து ரசிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்புங்க. சரி, நான் புராணத்துல வழியா கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த புராணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய வாகனமான ஐராவதம், அதாவது நான் சொன்னது போல ஐராவதம் அப்படின்னு சொன்னா வெள்ளை யானை. இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் அவருக்கு காத்து நின்று கிடந்துச்சான். அப்போ இந்த யானைக்கும் ஒரு நாள் அடி செருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த யானைக்கும் இந்த அகம்பாவத்திற்கு ஒரு அடி விழுகும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. குறிப்பாக ஒரு சோதனை இந்த ஐராவத யானைக்கு ஏற்படுது. இந்திரன் தேவலோகம் வந்ததோ அவரை ஏற்றிக்கொண்டு இந்திரபுரிக்குள்ள அட்டகாசமாக நுழையுது. அதே போல் துர்வாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷி இருக்கிறாரு. அவருக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாரு.
கொஞ்சம் பிசகலா பேசினாலோ அல்லது நடந்தாலோ கூட மூக்கு மேல கோபம் வரும் அவருக்கு. அப்படிப்பட்ட கோபக்காரர்கிட்ட அந்த யானை மாட்டிக்கிச்சு. அன்னைக்கு துர்வாசர் சிவபெருமான மலர் தூவி வணங்குறாரு. அதே போல அவருடைய பக்திக்கு மகிழ்ந்தாரு ஈசன். தன்னுடைய ஜடையில இருந்த பொற்றாமரை ஒன்ற கீழே விழும்படி செய்கிறாரு. இறைவன் தந்த அந்த பிரசாதத்தை எடுத்து முனிவர் தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இந்திரனை தேவர்கள் ஆரவாரமாக அழைத்து வர்றாங்க. அப்போ இவ்வளவு அடிபட்டும் இந்திரனுக்கு அலட்சிய குணம் மட்டும் மாறவே இல்லை. மேலும் விருத்ராசுரனையே வென்று விட்டோமே அப்படிங்கிற மமதையில வராரு இந்திரன். எதிரிலே வந்த துர்வாசகர் அவன் நீடூடி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கமண்டலத்துல இருந்த பொற்றாமரைய அவர்கிட்ட கொடுக்கிறாரு. அதே போல பிரசாதம் வாங்கும்போது பணிவு வேண்டும். அதாவது இந்திரன் சற்றும் பணிவு இல்லாம அந்த தாமரைய அலட்சியமா வாங்கி அந்த யானையினுடைய மத்தகத்தின் மேல வைக்கிறாரு. யானை அதை தும்பிக்கையால எடுத்து கால்கள்ல போட்டு மிதிச்சிடுச்சு. துர்வாசகர் நெருப்பு பொங்கும் கண்களோட இந்திரனையும் யானையும் பொசுக்கி விடுவது போல பார்க்கறாரு. அவருக்கு அவ்வளவு கோவம். அதாவது அவர் ஆசி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த தாமரை பூவை எடுத்து கொடுக்கிறாரு. ஆனா இந்திரனுடைய அலட்சியத்தால தான் அந்த யானை எடுத்து அதை போட்டு மிதிச்சிடுச்சு. தேவேந்திரா அப்படின்னு சொல்லி கோபத்துல எழும்பிய அந்த முனிவர் சப்தம் அந்த பிரதேசத்தையே கிடுகிடுக்க வைக்கும் அளவுக்கு அந்த சத்தம் இருந்திருக்கு. குறிப்பா துர்வாசகரிடம் சிக்கி கொண்டோமோ அப்படின்னு இந்திரன் அப்பதான் நடுங்கிறாரு. அவருடைய எதிர்பார்த்தபடியே துர்வாசர் சாபமும் இடுறாரு. ஏ இந்திரா, கடம்பவன் நாதனான எம்பிரானுடைய பிரசாதத்தையே அலட்சிய செய்கிறா. அதே போல அதை நீ மரியாதையோடு பெற்றிருந்தா உன்னுடைய நிலையே வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் கேடுகிட்ட இந்த யானையிடம் கொடுத்துட்ட, அது காலில் போட்டு மிதித்திருக்கு. அதே போல தேவனாகிய நீ பூலோகத்தில் பாண்டிய மன்னன் ஒருவன் கிட்ட தோற்று போவ. அவனுடைய சக்கராயுதம் உன்னுடைய தலையை கொய்து விடும் அப்படின்னு சொல்லி சாபமிடுறாரு. தேவேந்திரனும் தேவர்களும் நடுநடுங்கி போறாங்க. யானை கிட்ட இருந்து குதித்த அந்த இந்திரன், ஐயனே, அறியாமல் நான் பிழை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரம்மகஸ்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டு பல்லாண்டுகள் பூலோகத்துல வாடி கிடந்த நான் மீண்டும் பூலோகம் செல்வதா அப்படின்னு சொல்லி ஒரு மானிடன் என்னை தோற்கடிப்பதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு இந்திரன். ஐயோ, இதை நான் விட வேற என்ன கொடிய தண்டனையை நான் பெற முடியும் இதை விட? அதனால தவங்கள்ல சிறந்தவர்கள் என்னை மன்னியுங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லோருமே கிரீடங்கள் தலையில படியும்படி அவர் காலில் விழுந்து கிடக்கிறாரு. துர்வாசகர் இது கண்டு மனம் மாறுறாரு. கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்திரன் கிட்ட, இந்திரா, கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது. இருந்தாலும் பாண்டிய மன்னன் பயன்படுத்தக்கூடிய சக்கராயுதம் உன்னுடைய தலையை கொய்ய வரும்போது அது உன்னுடைய கிரீடத்தை மட்டும் பறித்துட்டு போகும், அந்த நிலை வரும் அப்படின்னு சொல்றாரு. தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகும் அப்படின்னு இதனால தான் சொன்னாங்க போல. அதே போல யானையை பார்த்தாரே, ஏ ஐராவதமே, பெரியவர்களிடம் பணிபுரியவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன் வெள்ளை நிறம் அழிந்து போகும். தேவலோக யானையான நீ பூலோகம் சென்று காட்டுக்குள்ள பிற யானைகளோடு கலந்து புழுதி படிந்து 100 ஆண்டு காலம் திரிவாய், பிறகு இந்திரலோகத்தை அடைவாய் அப்படின்னு சாபமிடுறாரு. வெள்ளை யானை கண்ணீர் வடிக்குது. பிறகு அது பூலோகம் வந்து பல இடங்களிலும் சுற்றி திரியுது. ஒரு வழியா 100 ஆண்டுகள் கடக்குது. பல வனங்கள்ல சுற்றி திரிந்த அந்த யானை கடம்ப வனத்துக்குள்ள புகுதுது. அதே போல அதுவே இந்திரனால உருவாக்கப்பட்ட மதுரையம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்த சொக்கலிங்கத்துக்கு அது பொற்றாமரை குளத்துல இருந்து தும்பிக்கையால தண்ணீரை எடுத்து வந்து அபிஷேகம் செய்யுது. அதாவது ஈசனுக்கு அபிஷேகம் செய்யுது.
தங்க தாமரைகளை பறித்து வந்து தூவி வழிபடுது. ஒரு தாமரைய காலால மிதித்து அதை வீண் பண்ணியதுக்கு இது மாதிரி அந்த ஈசனுக்கு தாமரையால வழிபாடு செய்யுது. அந்த யானையின் மீது இரக்கம் கொண்ட சொக்கநாதர் அதனுடைய முன் தோன்றி, ஐராவதமே, நீ செய்த சிவ அபச்சாரம் நீங்கியது, நீ இந்திரலோகம் திரும்பலாம் அப்படின்னு சொல்றாரு. யானை சிவன் கிட்ட, எம்பெருமானே, இந்த வனத்துல அழகுல நான் மெய்மறந்து போயிட்டேன். மேலும் தங்களை பிரிய எனக்கு மனம் இல்லை. நான் இந்த வனத்திலேயே இருக்கிறேன். தங்களுடைய விமானத்தை, அதாவது கருவறைக்கு மேல கோபுரம் போன்ற அமைப்பு தாங்கக்கூடிய யானைகள்ல ஒன்றாக என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட இந்த ஐராவதம் கேட்டுச்சான். இந்திரன் என்னுடைய பக்தன், அவனை சுமந்தால் என்னையே சுமப்பது போல ஆகும். நீ இந்திரலோகத்துக்கே செல் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அதனுடைய சுய வடிவத்தையும் கொடுக்கிறாரு. அந்த யானைக்கோ கடம்பவனத்தை விட்டு போகிறதுக்கு மனமே இல்லை. அது கடம்பவனத்தின் ஒரு பகுதிக்கு சென்று அங்கிருந்த ஒரு லிங்கத்திற்கு பூஜை செய்து அங்கேயே தங்கிடுச்சு. வெள்ளை யானை தங்கிய அந்த இடத்துக்கு அதனுடைய பெயரான ஐராவதநல்லூர் அப்படின்னே பெயர் அமைந்ததாம். பிறகு இந்திரன் அந்த யானை பற்றி அறிந்து அங்கு அதை அழைக்க வந்தாராம். சிவபெருமானிடம் யானையினுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில தான் எழுப்பிய விமானம் தன்னுடைய பெயரில் இந்திர விமானம் அப்படின்னு அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வெள்ளை யானை தன்னை தாங்குவது போல இந்த விமானத்தையும் ஐராவதமே 8 வடிவங்கள்ல தாங்குவது போன்ற தோற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம். அதன்படியே 8 வெள்ளை யானைகள் மதுரை சொக்கநாதரனுடைய விமானத்தை தாங்கி இருக்கிறது போல காட்சியை நாம இன்னைக்கும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க. இப்படி இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இந்த ஐராவதமும் மாட்டிக்கிட்டு கடைசியாக ஐராவதம் அந்த கடவுளிடமே சரணடைந்த கூடிய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்கறதுக்கே மெய்சிலிர்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் இப்படி நாம் காட்சி கொடுத்ததனுடைய அடையாளமாக இன்றைக்கும் நடக்கும். ஆனால் அது ஆடி சுவாதி அன்னைக்கு நடக்கிறது தாங்க முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது இந்த கோவிலில் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர தினத்தில் 63 நாயனார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருக்கைலாய மலையில் சிவபெருமான் ஐராவதம் உருவத்தில் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறத நினைவு படுத்தக்கூடிய வகையில தான் இன்னைக்கும் திருச்செந்தூர்ல இந்த ஐராவத காட்சியை பார்க்க முடியும். இதை நினைவு கூறும் வகையில முருகனுடைய அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல ஆடி சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க போங்க, கண்டிப்பா உங்களாலையும் இந்த வெள்ளை யானை காட்சியை பார்த்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த வெள்ளை யானை திருவீதி உலா பற்றிய ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். குறிப்பாக உங்களுக்கும் இந்த திருச்செந்தூர் பற்றியும் வெள்ளை யானை பற்றியும் தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.